சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர் தான் நளினிகாந்த். இவரு இயக்குனர் தசரி நாராயண ராவால தெலுங்கு திரைப்படத்துல அறிமுகப்படுத்தப்பட்டாரு. இவரோட முதல் படம் ரங்குன் ரவுடி 1979 வெளியிடப்பட்டது. அழைத்தால் வருவான் இதையும் பேசிக்கிறதுன்னு ஒரு சில திரைப்படங்கள்ல கதாநாயகனாவும் நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் தெலுங்குல 35 படங்களை நடிச்சிருக்காரு. தமிழ்ல ஒரு சில பாக்கியராஜ் படங்கள்ல இவருக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சத்தியம் படத்துல இவர் வில்லனா நடிச்சிருந்தாரு. திரைப்படங்கள்ல இவரால பெரிய அளவுக்கு ஜொலிக்க முடியாதனால தொலைக்காட்சி தொடர்களை தயாரிப்பதா தன்னோட பாதையை மாற்றிக்கிட்டாரு. சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ்னு பல தொலைக்காட்சி தொடர்களை தயாரிச்சிருக்காரு. இதுல ஒரு சில தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவரோட ஆரம்ப காலத்துல இவர் ரஜினி மாதிரியான தோற்றத்துல இருக்கிறனாலேயே இவருக்கு பல எதிர்ப்புகளும் வந்திருக்கு, பல பட வாய்ப்புகளும் மிஸ் ஆயிருக்கு. ஆனா இயக்குனர் பாக்கியராஜோட ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் இவருக்கு நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சது. ரஜினி ஹீரோ ஆனந்த பிறகு நான் ஹீரோ ஆகணுன்ற ஆசையே இல்லை சார். கதிரி டைரக்டர் கதிரில் அவர் கோ டைரக்டர் ஆனது ரொம்ப எனக்கு கெஞ்சினார், ரிக்வஸ்ட் பண்ணார். எப்போ 82 ஹீரோ பண்ண சொல்லி பண்ண மாட்டேன்ட்டேன். எனக்கு 2-3 படங்கள் ஹீரோ மிஸ் ஆச்சு.